இவங்களோட இன்டென்ஷனுங்கிறது வந்து இவங்களை போட்டு ஒரு 50க்கு ஆல் அவுட் பண்ணணும், 60க்கு ஆல் அவுட் பண்ணி அடிச்சு வெளியே வரணும்ன்றதுல தான் இருக்கணுமே தவிர, இவங்களை வந்து நம்ம ஒரு மாதிரி இன்சல்ட் பண்றதுனால நமக்கு ஆன் ஃபீல்டில் கிடைக்கிறது. ஏன்னா பிகாஸ் டுடே போன மேட்சை விட, போன இந்தியா பாகிஸ்தான் என்கவுண்டரை விட இப்போ நீ கம்பேர் பண்ணும்போது ஆன்லைன்ல இருக்கட்டும், இல்ல வந்து கமெண்டேட்டர்ஸா இருக்கட்டும், ஹர்ஷா போக்லே, அப்புறம் வந்துட்டு சஞ்சய் மஞ்சுரேக்கர், அப்புறம் நிறைய பீப்புள் தே ஹவ் பீன் டாக்கிங் தட் இந்த ஹேண்ட் ஷேக் கொடுக்காம அவங்க நம்ம அசிங்கப்படுத்துறதுனாலயோ என்னவோ வந்து தெர் இஸ் நாட் கோயிங் டு பி மச் டிஃபரன்ஸ். நம்ம கேம்ல அவங்க அடிச்சு மெரிச்சு வெளியே வந்துட்டாலே போதும். இதுலலாம் இவ்வளவு கான்சென்ட்ரேஷன் நம்ம பண்ணி நம்மளோட தரத்தை நம்ம குறைச்சிக்கணுமா அப்படின்றதான் நிறைய பேர் கேட்கறாங்க. அண்ட் ஆல்சோ தேர் இஸ் இது என்னன்னா கான்ட்ரடிக்ஷன் என்னன்னா, மேட்ச் ஆரம்பிக்கும் போது ரோஹித் சர்மா உள்ள வராரு. ரோஹித் சர்மா தான் கப்பை கொண்டு வந்து வைக்கிறாரு. வாசிம் அக்ரம் பக்கத்துல வராரு. வாசிம் அக்ரமும் ரோஹித் சர்மாவும் சிரிச்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ரியில பாத்தீங்கன்னா வாசிம் அக்ரமும் ரவி சாஸ்திரியும் பேசிக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க. அப்போ அங்கேயுமே கேன் வி அவாய்ட் தட். எல்லா இடத்துலயும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாதுங்கும் போது அப்ப இந்த ஹேண்ட் ஷேக்கை வந்துட்டு நம்ம சும்மா தவிர்க்கிறதுனால வந்து என்னத்தை நம்ம சாதிச்சிட போறோம்ன்ற கொஸ்டின் எவ்ரிபடி இஸ் ஆஸ்கிங் நவ. அது அது ஒண்ணும் இல்ல. விஷுவலா ரெண்டு ஆர்மி தளபதி மாதிரி 2 பேர் போய் எல்லாருக்கும் தெரிஞ்சு கை குத்துனா நல்லா இருக்காதுன்ற ஒரு ஃபீல் தான் இருக்கே தவிர, இது என்ன தாலி கட்டும் போது பொண்ணுடைய கழுத்திலேயே கையே படக்கூடாதுன்ற மாதிரி இருக்கு. என்ன எனக்கு புரியல. தாலி கட்டு பேச வேணாம் சார், அவங்க கிட்ட நம்ம சிரிச்சு கூட பேச வேணாம். ஒரு ஸ்போர்ட்ஸை விளாடுறோம், நம்ம வந்து ஒரு டென்னிஸா இருந்தா கூட எவ்வளவு கேவலமா தோத்து போனா கூட அந்த மூஞ்சி இப்படி வச்சுட்டு ஒரு கையை கொடுத்துட்டு போயிருவாங்க. நம்ம அவன் சிரிச்சு அவன் மூஞ்ச கூட பார்க்க வேணாம். தாண்டி போறானா கையை கொடுத்து நீ போயிட்டே இருந்து நம்ம பாட்டு அந்த ஹேண்ட் ஷேக்கை தவிர்க்கிறதுனால நம்ம அவங்கள இது பண்ணிட்டோம் அப்படின்றதெல்லாம். ஏன்னா இப்போ எவ்ரிபடி ஸ்டாக்கிங் போது நமக்கு அந்த கெட்ட பேர் அவசியமா நான் யோசிக்கிறேன். அதனால கேட்கிறேன். ஹேண்ட் ஷேக் அவாய்ட் பண்ணதுக்கு காரணம் அவன் கை உதறது பயப்படுறாங்க ஆரம்பத்துல இருந்து உங்களை பார்த்தா. அதனாலதான் நம்ம கை அவரும் கூட சேர்ந்துட்டு அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான். அது விட்டுருங்க, அந்த மேட்டரை விட்டுடுங்க.